சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருப்பு சேமன் சாப்பிட போகிறாரு. சூடாக இருக்கா? சூடாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறீங்களா? நண்பர்கள் இதில் பார்த்தீங்கன்னா மல்லி வர மல்லி போட்டிருக்கு. அது போக வந்து பட்டை, கிராம், சோம்பு அனைத்தும் போட்டு வறுத்து அரைச்சி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் நண்பர்களே. அது எடுத்து போடுங்க. என்னென்னு பூண்டு, இஞ்சி ரெண்டையும் போட்டு நம்ம மிக்சர் வச்சு அரைச்சி எடுத்துடலாம். அது போடுங்க. ரைட், ஓகே. தக்காளி ஊற்றியாச்சு, வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சாச்சு, இஞ்சி பூண்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு அரைச்சி வச்சுருக்கு. அதுபோக பட்டை, கிராம்பு, மல்லி, வரமல்லி போட்டு அரைச்சி வச்சுருக்கு. தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பளிச்சுன்னு ஜம்முன்னு கழுவி எடுத்து வச்சாச்சு கறியை. மஞ்சத்தூள் போட்டு பிரட்டிக்கலாம். போது அரைச்சி வச்ச மசால் பொடி அப்படி இருக்கட்டும். அந்த மட்டன் பொடி விட்டுங்க. மட்டன் பொடி இது வந்து மஞ்சத்தூள், அரைச்சி வச்ச மசால், ரெண்டாவது வந்து மட்டன் பொடி. பொடியெல்லாம் போட்டு ஜம்முன்னு பிரட்டி வச்சாச்சு நண்பர்களே. என்ன பார்த்தீங்க? போதும். போடுங்க. கடுகு போட்டாச்சு. அடுத்தது கருவேப்பிலை போடுங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கு, அதை போட்டுருக்காங்க. சரி, தக்காளி போடுங்க. தக்காளி போட்டுருவோம். எவ்வளோ போடுறது நீங்கள் தான் போடணும். கையில் எடுங்க, நான் சொல்கிறேன். போடுங்க. போட்டுருங்க. அப்புறமே சரியாக தான் இருக்கும். ஃபுல்லாக போட்டுருங்க. போதும். உப்பு போட்டாச்சு. அப்படியே இப்படி பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம் நண்பர்களே. அப்போ தான் வந்து நல்லா தக்காளி சீக்கிரமாக கிரேவி ஆயிரும். அப்படியே ஒரு பரட்டி நல்லா குத்தி விடுங்க. தக்காளி நல்லா மலஞ்சிருச்சு நண்பர்களே. இப்போ வந்து நம்ம ரெடின்னு வச்ச சிக்கனை போட்டுக்கிறோம். அவ்வளோதான். நீங்கள் இதை வச்சுட்டு அப்படியே ஒரு பரட்டினீங்கன்னா கறியை போட்டு நல்லா பிரட்டி விட்டாச்சு. இது நல்லா பிரட்டி விட்டாச்சு. ஜம்முன்னு கையில் பற்ற போது பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இனி வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.
கிளற வேண்டாம் கறி உடஞ்சிருச்சுன்னா. மல்லித்தலையை போட்டுடலாம் நண்பர்களே. போட்டு ஒரு 5 நிமிஷம் இறக்கி வச்சுக்கலாம். நீங்கள் அடுத்தது சாப்பிட வேண்டியதுதான். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு போட்டிருக்காங்க. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருப்பு சேமன் சாப்பிட போகிறாரு. சூடாக இருக்கா? சூடாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி நல்லா குழம்பு அடிங்க. ரசம் ஊற்றி அடிக்கிற மாதிரி. சூப்பராக இருக்கும். ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுங்க. அப்படியே எங்கே பீஸே காணுங்க. செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கு. நீங்கள் குழம்பு ஊற்றிங்க போதுமா? குழம்பு ஒன்றும் ஊற்றிக்க வேண்டியதானே? சரியா இருக்கா? சரி நண்பர்கள் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இங்கேயும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க சாப்பிடுவோம்.